மகிமை உண்டாவதாக. ദൈവത്തിന് സ്തുതിയും ഘനവും മഹിമയും ഉണ്ടാകട്ടെ. യേശു ആശീർവദിക്കും നേരം. യേശു അനുഗ്രഹിക്കുന്ന ഈ സമയം. യേശു ആശീർവദിക്കും നേരത്തിൽ നാം ആശീർവാദങ്ങളെ പെற முடியும். ദൈവം അനുഗ്രഹിക്കുന്ന ഈ സമയത്തിൽ അനുഗ്രഹം നമ്മൾക്കുണ്ടാകും. மெய்யான தேவன் இயேசு സത്യമായും ദൈവമാകുന്നു. ஆசீர்வதிக்கிறார். திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். ஆசீர்வாதம் கொடுക്കുന്ന തിരുസഭയിൽ നിന്ന് உங்களுக்கு സത്യത്തെ പറയുന്നു. ஆண்டவருக்கு மகிமை. കർത്താവിന് മഹിമൈ. சாரோனின் தரிசனம் தொலைக்காட்சிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஷாரோனின் தொலைக்காட்சிக்காக ഞങ്ങൾ ദൈവത്തിനെ അനുഗ്രഹിക്കുന്നു. தரிசனம் தொலைக்காட்சியிலே ദർശനം தொலைக்காட்சி കാണുമ്പോൾ எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്ന அனைத்து நேயர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். എല്ലാവർക്കും യേശുവിന്റെ നാമത്തിൽ സ്തോത്രം പറയുന്നു. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. நாம் இன்றைக்கு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். ഈ സമയത്ത് നമ്മൾ ചില കാര്യങ്ങളെ സംസാരിക്കാൻ கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். കർത്താവ് നമ്മളോട് പറയുന്നുണ്ട്. தலைப்பு என்னவென்று சொன்னால், തലപ്പ് എന്നാന്ന് പറഞ്ഞാൽ அற்புதம் இயேசு செய்கிறார். അത്ഭുതം യേശു ചെയ്യുന്നുണ്ട്. யோவான் 6:14 വാசிക്കും മുൻപ്, യോഹന്നാൻ 6:14 വായിക്കുമ്പോൾ, யோவான் 14:12 വാசித்தால், യോഹന്നാൻ 14:12 വായിക്കുമ്പോൾ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? എന്താണ് പറയുന്നത്? கவனியுங்கள். ശ്രദ്ധിക്കൂ. மெய்யாகவே மெய்யாகவே സത്യമായിട്ടും സത്യമായിട്ടും நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ഞാൻ നിങ്ങളെ നോക്കി പറയുന്നു, நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன். ഞാൻ എന്റെ അപ്പന്റെ അടുത്തേക്ക് പോകുന്നു. என்னை நீங்கள் விசுவாசித்தால், എന്നെ നിങ്ങൾ വിശ്വസിച്ചെങ്കിൽ நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ഞാൻ ചെയ്യുന്ന പ്രവൃത്തിയെ ദാനം ചെയ്യുവാൻ. இயேசு என்ன சொல்லுகிறார்? യേശു എന്താണ് പറയുന്നത്? என்னை விசுவாசிக்கிறவர்கள், എന്നെ വിശ്വസിക്കുന്നവൻ நான் என்னெல்லாம் செய்யறேனோ ഞാൻ എന്തെല്ലാം ചെയ്യുന്നുണ്ടോ அதை செய்வான். അதைയും ചെയ്യും. அதை விட பெரிய காரியங்களை செய்வான். അതിനും വലിയ കാര്യങ്ങളെയും ചെയ്യും. அதை விட பெரிய அற்புதங்களை செய்வான். അതിനും பெரிய അത്ഭുതങ്ങളെ ചെയ്യും. கவனியுங்கள். ശ്രദ്ധിക്കൂ. இயேசு சொல்லுகிறதை நீங்கள் கவனியுங்கள். യേശു പറയുന്നത് ശ്രദ്ധിക്കൂ. நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால், നമ്മുടെ ജീവിതത്തിൽ വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യണമെന്നുണ്ടെങ്കിൽ அடிமைத்தனங்களை நாம் உடைத்து ஆண்டவருக்குள் சுயாதீனமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ആണ്ടവർക്ക് എല്ലാമേ അടിച്ചു ഉടച്ച് ദൈവത്തിന്റെ അടുത്തേക്ക് നമ്മൾ പോവുകയാണെങ്കിൽ, நாம் சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், നമ്മൾ സ്വതന്ത്രമായിട്ട് ഇരിക്കുകയാണെങ്കിൽ அற்புதம் நடக்க வேண்டும். അത്ഭുതം നടക്കാൻ പറ്റും. அதிசயம் நடக்க வேண்டும். അതിശയം ചെയ്യാൻ പറ്റും. இங்கே யோவான் 6:14 வாசித்து பாருங்கள். യോവാൻ 6:14 വായിക്കുമ്പോൾ இயேசு என்ன சொல்லுகிறார்? യേശു എന്താണ് പറയുന്നത്? வேதம் என்ன சொல்லுகிறது? വേദം എന്തോ പറയുന്നു? கவனியுங்கள். ശ്രദ്ധിക്കൂ. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். നിങ്ങളെ നോക്കിയാണ് പറയുന്നത്. வாசிக்க கேட்போம். വായിക്കുന്നത് കേൾക്കാം. இயேசு செய்த அற்புதங்களை യേശു ചെയ്ത അത്ഭുതത്തെ எல்லா மனுஷரும் கண்டார்கள். എല്ലാ മനുഷ്യരും കണ്ടു. மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். സത്യമായിട്ടും ഇവര് ദീർഘദർശനം പറയുന്ന മനുഷ്യനാണെന്ന് മനസ്സിലായി. ஆண்டவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி எல்லா மக்களும் சொல்றாங்க. ആണ്ടവര് ദീർഘദർശി എന്ന് പറഞ്ഞിട്ട് എല്ലാ മക്കളും പറയുന്നു. அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். അവർ ദീർഘദർശനം പറഞ്ഞാൽ அற்புதங்களை செய்தார். അത്ഭുതങ്ങളെ ചെയ്താൽ, இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு அற்புதம் செய்தார். ഈ വചനം പറയുന്നു യേശു അത്ഭുതം ചെയ്തു. அன்பான சகோதரனே சகோதரியே கவனியுங்கள். അൻപുള്ള സഹോദരി സഹോദരന്മാരെ ശ്രദ്ധിക്കൂ. உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். നിങ്ങൾക്ക് യേശു അത്ഭുതം ചെയ്യുന്നുണ്ട്. என்ன அற்புதம் தேவை என்று நீங்கள் இயேசுவினிடத்தில் சொல்லிக் கொள்ள നിങ്ങൾക്ക് வேண்டும். എന്ന അത്ഭുതം தேவைയാണെന്ന് ആവശ്യമുണ്ടെന്നും இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். നിങ്ങൾക്ക് അത്ഭുതം ചെയ്യും. அது மாத்திரமல்ல, അവരെ நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். അവരെ നിങ്ങൾ വിശ്വസിക്കണം. அவரை விசுவாசித்தால், അവരെ വിശ്വസിച്ചാൽ அவர் அற்புதம் செய்தது போல അവർ അത്ഭുതം ചെയ്തതുപോലെ நீங்களும் அற்புதம் செய்வீங்க. നിങ്ങളും അത്ഭുതം ചെയ്യാൻ. நீங்கள் அற்புதம் செய்வீங்க. നിങ്ങളും ചെയ്യൂ അത്ഭുതം. நீங்கள் அற்புதம் செய்யும்படி உங்களுக்கு வல்லமை தருவார். നിങ്ങൾക്കും അത്ഭുതം ചെയ്യാനായിട്ട് ദൈവം വല്ലമേ തരും. நீங்கள் அற்புதம் செய்யும்படி வார்த்தைகளை தருவார். ദൈവം നിങ്ങൾക്ക് അത്ഭുതം ചെയ്യാനുള്ള വാർത്തകളെ ദൈവം നിങ്ങൾക്ക് തരുന്നുണ്ട്. பிரியமானவர்களே, எடுத்துக்காட்டாக சில காரியங்களை சொல்லுகிறேன். എടുത്തു കാണിക്കാൻ ചില കാര്യങ്ങൾ പറയുന്നു. யாத்திராகமம் 11-வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். യാത്രാഗമം
12-ാം വസനം 11-ാം அதிகாரம் 10வது வசனம். 11-ാം അധികാരം 10-ാം വസനം പറയുന്നു. கவனிங்கள், ശ്രദ്ധിക്കൂ, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ഇവിടെ എന്താണ് പറയുന്നത്? மோசேயும் ആരോനും அற்புதங்களை செய்தார்கள். അത്ഭുതങ്ങളെ ചെയ്താൽ மோசே காலத்துல மோசேயோடு கூட இருந்த ஆரோனும் மோசேயும் அற்புதம் செய்தார்கள். അതാ മോശയുടെ കാലത്തിലെ ആരോനും മോശയും അത്ഭുതങ്ങളെ ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. அது நியாயப்பிரமாண காலம். അത് ന്യായപ്രമാണ കാലം. அது நியாயப்பிரமாண காலம். അത് ന്യായപ്രമാണത്തിന്റെ കാലം. அந்த காலங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். അന്ന് കാലത്തില് ദൈവനെ ആരാധിക്കുന്ന ആശ്രയ കൂടാരത്തിൽ ആയിരുന്നു അത്. പ്രിയമാനവരെ, அவர் மோசையும் ஆரோனை கொண்டு அற்புதம் செய்தார். അവരന്ന് ആരോനെ കൊണ്ടും മോശയെ കൊണ്ടും അത്ഭുതം ചെയ്യിച്ചു. യേശു அப்படி செய்தார். യേശു அப்படி ചെയ്താൽ, தேவாதி தேவன் அற்புதம் செய்தார். தேவாதி தேவன் அற்புதம் செய்தால் எப்பேற்பட்ட காரியத்தையும் ரொம்ப சர்வசாதாரணமாக அற்புதத்தினாலே ஜெயித்தார்கள். എത്ര വലിയ കാര്യങ്ങളാണെങ്കിലും സർവ്വസാധാരണമായിട്ട് അത്ഭുതങ്ങളെ ചെയ്യാനായിട്ട് സാധിച്ചു. 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு ஆண்டவர் വനാന്തരത്തിൽ ആഹാരം കൊടുത്താർ. 25 ലക്ഷത്തിലധികமான ജനങ്ങൾക്ക് വനത്തിനകത്ത് ആഹാരം കൊടുത്ത ദേവൻ. தண்ணியே இல்லாத காட்டுக்குள்ள ஆண்டவர் தண்ணீர் கொடுத்தார். தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள தெய்வம் தண்ணியை கொடுத்துள்ள. அவர்களுக்கு மன்னா என்ற ஒரு நல்ல உன்னதமான ஆகாரத்தை கொடுத்தார். അവർക്ക് മന്ന എന്നൊരു നല്ല ഉണവെ അവർക്ക് ദൈവം കൊടുത്തു. எல்லாருக்கும் இறைச்சி கொடுத்தார். എല്ലാവർക്കും ഇറച്ചികൾ കൊടുത്തു. 25 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் புசித்தார்கள். 25 ലക്ഷത്തിലധികമായ ആളുകളും ആഹാരം കഴിച്ചായിരുന്നു. இப்படிப்பட்ட அற்புதங்களை வனாந்தரத்தில் செய்தார். ഇങ്ങനെയുള്ള അതിശയങ്ങൾ എത്രയോ വനാന്തരത്തിൽ ചെയ്തിട്ടുണ്ട്. ஆரோனை கொண்டு மோசேயை கொண்டு அற்புதம் செய்தார். ആരോനെ കൊണ്ട് മോശയെ കൊണ്ടും എത്രയോ അത്ഭുതങ്ങളെ ചെയ്തു. ஜனங்களை வாழ வைத்தார். ജനങ്ങളെ ജീവിപ്പിച്ചു. ஜனங்களை வழி நடத்தினார். ജനങ്ങളെ വഴി കൊണ്ടുപോയി. உங்களையும் வழி நடத்துவார். ദൈവം നിങ്ങളെയും വഴി നടത്തും. உங்களையும் வாழ வைப்பார். നിങ്ങളെയും ജീവിക്കാൻ വിടും. நம்முடைய தாசன் மோசே கொண்டு செய்தது போல നമ്മുടെ ദാസനായ മോശയെ കൊണ്ട് ചെയ്തது പോലെ உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு அற்புதங்களை செய்வார். നിങ്ങളെ കൊണ്ട് നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ അത്ഭുതം ചെയ്യും. உங்களை கொண்டு உங்கள் சபைக்கு அற்புதம் செய்வார். നിങ്ങളെ കൊണ്ട് നിങ്ങളുടെ കുടുംബത്തിലും അത്ഭുതം ചെയ്യും. இயேசு அற்புதர். യേശു അത്ഭുതർ. அவரை விசுவாசிக்கிறவர்களும் அற்புதம் செய்ய முடியும். അവരെ വിശ്വസിക്കുന്നവരും അത്ഭുതം ചെയ്യാൻ പറ്റും. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று இயேசு சொன்னார். എന്നെ വിശ്വസിക്കുന്നവൻ എന്നേലും വലിയ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ സാധിക്കുമെന്ന് യേശു പറയുന്നു. இயேசுவை போல நாமும் அற்புதம் செய்ய முடியும். യേശുവെ പോലെ നമ്മളും അത്ഭുതം ചെയ്യാൻ സാധിക്കണം. அதற்கு இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். അതിനുവേണ്ടി യേശുവിനെ നമ്മൾ വിശ്വസിക്കണം. யோசுவா 3:5 வாசியுங்கள். യോശുവ 3:5 പറയുന്നു. யோசுவா அற்புதம் செய்தார். യോശുവ അത്ഭുതം ചെയ്തായിരുന്നു. யோசுவா அந்த காலத்துல அற்புதங்களை செய்தான். യോശുവ അന്തകാലത്തിലും ആ കാലത്തിലും അത്ഭുതം ചെയ്തു. மோசேக்கு அடுத்தபடியாக மக்களை வழி நடத்தினவன் யோசுவா. മോശയ്ക്ക് പിറകെ മക്കളെ വഴി നടത്തിക്കൊണ്ട് പോകുന്നത് യോശുവ. வாசிக்கலாம். പറയോ. யோசுவா ஜனங்களை நோக்கி பேசினான். யோசுவ ஜனங்களை നോക്കി പറയുന്നു, உங்களை நீங்க பரிசுத்தமாக்குங்க. നിങ്ങളെ പരിശുദ്ധമാക്ക്. இன்றைக்கு பரிசுத்தமாக்கினால் நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு നിങ്ങൾ പരിശുദ്ധരായി ഇരിക്കുവാണെങ്കിൽ നാളേക്ക് നിങ്ങൾക്ക് അത്ഭുതം ചെയ്യാൻ സാധിക്കും. அப்போ அற்புதம் நடக்கணும்னா நாம் பரிசுத்தமாக வேண்டும். നമ്മൾ അതിശയം ചെയ്യണമെന്നുണ്ട്, അത്ഭുതം ചെയ്യണമെന്നുണ്ടെങ്കിൽ നാം പരിശുദ്ധമാകണം. நம்ம குடும்பம் பரிசுத்தமாக வேண்டும். കുടുംബം പരിശുദ്ധമാകണം. நம்முடைய வீடு பரிசுத்தமாக வேண்டும். வீடு பரிசுத்தமாகணும். நம்முடைய மக்கள் பரிசுத்தமாக வேண்டும். மக்கள் பரிசுத்தமாக வேண்டும். அப்படி செய்தால் அற்புதம் நடக்கும். അങ്ങനെ ചെയ്താൽ അത്ഭുതം നടക്കും. அப்படி செய்தால் அற்புதம் நடக்கும். അങ്ങനെ പറഞ്ഞാൽ അത്ഭുതം നടക്കും. பிரியமானவர்களே, உங்களுக்கு அற்புதம் தேவையா? നിങ്ങൾക്ക് അത്ഭുതം ആവശ്യമാണോ? உங்களுக்கு அற்புதம் தேவையா? നിങ്ങൾക്ക് അത്ഭുതം ആവശ്യമാണോ? வாழ்நாள் முழுதும் வழக்கிலே மாட்டி நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ദിവസം മുഴുവനും വഴക്കുണ്ടാക്കി അതും പറഞ്ഞ് ഇതും പറഞ്ഞ് നടക്കാതെ வாழ்நாள் முழுதும் சண்டையோடு வாழ்ந்து என் வாழ்க்கை சீரழிகிறது என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். ജീവിതം മുഴുവൻ വഴക്കുണ്ടാക്കി നടന്ന് ജീവിതം വേണ്ടാന്ന് പറയുന്ന ഒരളവിൽ വന്നാൽ, வாழ்நாள் முழுதும் நோயிலே நான் வாடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். வாழ்நாள் മുഴുവനും രോഗങ്ങളായി കിടന്നു നടന്നുകൊണ്ടിരുന്നാൽ ஆண்டவர் சொல்லுகிறார், ആണ്ടവർ പറയുന്നു, உனக்கு அற்புதம் தேவை. നിനക്ക് അത്ഭുതം நீ ആവശ്യമാണ്. விசுவாசிக்க வேண்டும். നീ വിശ്വസിക്കണം. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். നിനക്ക് അത്ഭുതം ചെയ്യും. யோசுவாவுக்கு அற்புதம் செய்தவர்.
யோசுவாய்க்கு அற்புதம் செய்தவர் உனக்கும் அற்புதம் செய்வார். உனக்கும் அற்புதம் செய்யும். அவரை விட இயேசு செய்த அற்புதத்தை விட பெரிய அற்புதம் உனக்கு செய்ய முடியும். செய்த அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் அவருக்கு செய்ய சாதிக்கும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்கள் வாய்க்கும்போது, அங்கே அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்தார்கள். அப்படியே அப்போஸ்தலன்மார் அற்புதம் செய்தார்கள். அவருடைய சீசர்கள் அற்புதம் செய்தார்கள். அவருடைய சிஷ்யன்மார் அற்புதம் செய்து, இயேசுவுக்கு சீசர்களாய் இருந்தவர்கள் அற்புதம் செய்தார்கள். இயேசுவின் சிஷ்யன்மார் இருந்தவரும் அற்புதம் செய்துட்டார்கள். பிரியமானவர்களே, பிரியமானவரே, அவருக்கு சீசர்களாக விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது, அவருக்கு இயேசுவின் சிஷ்யன்மார் விசுவாசிக்கும் போதும் விசுவாசிகளாய் இருக்கும் போதும் நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு அற்புதம் செய்வார். நமக்கு அற்புதம் செய்யும். நமக்கு அற்புதம் செய்வார். நமக்கு அற்புதம் செய்யும். அப்போஸ்தலர்கள் கொண்டு செய்த தேவன் நம்மை கொண்டும் செய்வார். அப்போஸ்தலரை கொண்டு செய்த தேவன், அற்புதம் செய்த தேவன் நம்மளை கொண்டும் அற்புதம் செய்யும். உங்களுக்கு அற்புதம் தேவை. നിങ്ങൾക്ക് அற்புதம் ஆവശ്യമാണ്. சிலர் சொல்லுவாங்க, எல்லாரும் പറയുന്നു, லட்சக்கணக்கான கடன் இருக்கிறது ஐயா. ലക്ഷക്കണക്കാன കടമുണ്ട് ഞങ്ങൾക്ക്. சிலர் சொல்றாங்க, கோடிக்கணக்கான கடன் இருக்கிறது ஐயா. ചിലർ പറയുന്നു, ഒരു കോടിക്കണക്കായി ഞങ്ങൾക്ക് ചെലവുണ്ടെന്ന്. யார் என்னை மீட்க முடியும்? ആര് ഞങ്ങളെ யார் என்னை காப்பாற்றுவாங்க? ഞങ്ങളെ வேதம் சொல்லுகிறது, ദൈവം പറയുന്നു, தேவனை விசுவாசியுங்கள், ദൈവത്തെ വിശ്വസിക്ക, ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் നിങ്ങൾക്ക് നടക്കും, ஒரு வழி திறக்கும், வழி നിങ്ങൾക്ക് திறக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் നിങ്ങൾക്ക് அற்புதம் செய்யும். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையானவரே, அற்புதத்தால் மாத்திரமே நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். விசுவாசத்தால் மாத்திரமே நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க பற்றும். ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதுதான் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும். ஆண்டவர் அற்புதம் செய்தால் மாத்திரமே நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்க பற்றும். நீங்கள் அற்புதங்களை பெறுங்கள். நீங்கள் அற்புதத்தை செய்யும். தேவனிடத்தில் அற்புதத்தை எதிர்பாருங்கள். தெய்வத்தின் இடத்து அற்புதத்திலே எதிர்நோக்கு. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். தெய்வம் നിങ്ങൾക്ക് அற்புதம் ചെയ്യാൻ പറ്റും. அதிசயம் செய்ய முடியும். அதிசயம் ചെയ്യാൻ പറ്റും. இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற பாக்கியம். இது நம்ம கிறிஸ்தவ ஜீவிதத்தில் கிடைக்கிற ஒரு பயங்கர பாக்கியம். பிறந்தது முதல் சாகர வரைக்கும் தரித்திரத்திலே வாழ்கிறார்கள். பிறக்கும் முதல் சாவுന്ന വരത്തിലും നമ്മൾ ദരിദ്രത്തിൽ ഇരിക്കக்கூடாது. பிறந்தது முதல் சாகர வரைக்கும் துன்மார்க்கத்திலே வாழ்கிறார்கள். നമ്മൾ പിറന്നതിൽ നിന്നും ചാകുന്നത് വரைக்கும் துன்மார்க்கத்தில் போகாൻ പറ്റില്ല. பிறந்தது முதல் சாகும் வரைக்கும் சாபத்திலே வாழ்கிறார்கள். பிறந்தது முதல் சாகும் வரைக்கும் നമ്മൾ சாபத்தில் ഇരിക്കാൻ പറ്റത്തില്ല. பிறந்தது முதல் சாகும் வரைக்கும் அடிமைத்தனத்திலே வாழ்கிறார்கள். നമ്മൾ ജനിക്കുമ്പോൾ മുതൽ ചാകുന്ന വரைக்கும் അടിമത്തത്തിൽ നമുക്ക് ഇരിക്കാൻ പറ്റില്ല. பிறந்தது முதல் மக்கள் சாகும் வரைக்கும் அறியாமையிலே வாழ்கிறார்கள். നമ്മൾ பிறക്കുന്നത് சாகுന്നത് വരേക്കും மக்கள் അറിയാത്തതേ கொண்டு வாழ்ந்து கொண்டு. இயேசு உனக்கு அற்புதம் செய்தார். യേശു നിനക്ക് അത്ഭുതം ചെയ്തു. இயேசுவினிடத்தில் நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். യേശുവിന്റെ അടുത്ത് നീ അത്ഭുതത്തെ കൊണ്ടാൽ நீ மேன்மையை சுதந்திரிக்கலாம். ഈ മേന്മയെ നിനക്ക് സ്വതന്ത്രമാക്കാം. முட்டாளாய் இருக்கிறவன் ஞானியாய் மாற முடியும். മുട്ടാളായിരിക്കുന്നവൻ ജ്ഞാനിയായിട്ട് മാറും. தரித்திரனாய் இருக்கிறவன் ஐஸ்வர்யவனாய் மாற முடியும். ദരിദ്രനായി ഇരിക്കുന്നവൻ ഐശ്വര്യനായിട്ട് മാറും. வேதம் சொல்லுகிறது, വേദം പറയുന്നു, ஆண்டவர் சொல்லுகிறார், ആണ്ടവർ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். വേദം പറയുന്നത് കേൾക്കൂ. தேவன் എന്റെ ദേവൻ தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி നമ്മുടെ ഐശ്വര്യത്തിൻപടി உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். നമ്മുടെ കുറകളെ എല്ലാം നിറച്ചു മാറ്റിവിടും. உங்களுக்கு என்ன குறை? നിങ്ങൾക്ക് എന്താണ് കുറെ? அந்த குறையை நீக்கி போட்டு நிறைவு தருவார். அந்த குறைയെല്ലാം മാറ്റി ദൈവം നിറച്ചു കൊടുക്കും. பரிபூரணம் தருவார். പൂർണ്ണം തരും. திருப்தியாக்குவார். സന്തോഷമായിരിക്കും. அதுதான் அற்புதம். അതാണ് സുഖം. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது നിങ്ങൾക്ക് പിടിക്ക வேண்டும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். അതുകൊണ്ട് അത് നിങ്ങൾ പിടിക്ക வேண்டும். அப்போஸ்தலர் 4:16 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 4:16 വായിക്കുമ്പോൾ, அப்போஸ்தலர் 4:22 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 4:22 വായിക്കുമ്പോൾ, இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுகிறது? രണ്ട് വചനം എന്താണ് പറയുന്നത്? பேதுரும் யோவானும் அற்புதம் செய்தார்கள். പത്രോസും യോഹന്നാനും അത്ഭുതം ചെയ്തു. பேதுரும் யோவானும் தன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார்கள். പത്രോസും യോഹന്നാനും തന്റെ வாழ்க்கைയിൽ എவ்வளவு അത്ഭുതങ്ങൾ ചെയ്തു. அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அவர்கள் അത്ഭുതങ്ങൾക്ക് അവർക്ക് അത്ഭുതങ്ങൾ ചെയ്തിട്ടുമുണ്ട്, കിട്ടിയിട്ടുമുണ്ട്. அவர்களும் அற்புதம் செய்தார்கள். അവരും അത്ഭുതം ചെയ്തു. அவர்களும் அதிசயம் செய்தார்கள். അവരും അതിശയം ചെയ്തു. எப்படி இது நடந்தது? എങ്ങനെ ഇത് നടക്കുന്നു? வேதம் சொல்லுகிறது, വേദം പറയുന്നു, அவரை விசுவாசித்தால் அவரை விட பெரிய அற்புதங்களை செய்ய അവരെ முடியும். വിശ്വസിച്ചാൽ അവരെ കാട്ടിലും കൂടിയത് നിങ്ങൾക്ക് കിട്ടും. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல நம்மளை உயர்த்துகிறார். ദൈവം അങ്ങനെയുള്ള ഒരു സ്ഥാനത്തെ നമ്മളെ ഉയർത്തുന്നുണ്ട്. அப்படிப்பட்ட மேன்மையை நமக்கு கொடுக்கிறார். ഒരു മേന്മ
മേന്മ നമുക്ക് കിട്ടുന്നുണ്ട്. அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ഒരു അധികാരത്തെ നമുക്ക് കിട്ടുന്നുണ്ട്. சோர்ந்து போகாதீர்கள். നിങ്ങൾ ചോദിച്ചു പോകാതെ உங்களுக்கு അത്ഭുതം நடக்கும். നിങ്ങൾക്ക് അത്ഭുതം നടക്കും. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். வாழ்க்கையில் അത്ഭുതം നടക്കും. பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். പത്രോസ് മീൻ പിടിച്ചുകൊണ്ടിരുന്നു. அவன் நாள் முழுவதும் மீன் பிடித்தான். ദിവസം മുഴുവനും മീൻ പിടിച്ചു. மீனே கிடைக்கல. മീനെ കിട്ടിയിട്ടില്ല. அவனுக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் உதவியா இருந்தார்கள். ചെയ്യുന്ന വേലക്കാരൻ ഉദവിയായിട്ടിരുന്നത് കൊണ്ട് அவர்களுக்கும் மீன் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், மீன் இல்ல. അവർക്കും ശമ്പളം കൊടുക്കണം, മീനും കൊടുക്കണം, ஆனால் മീനില്ല. வருத்தத்தோடு கரையில வந்தான். വിഷമത്തോട് കരയിലിരുന്നു. வேதனையோடு வந்தான். വേദനയോടിരുന്നു. இயேசு அங்கே வந்தார். യേശു അവിടെ വന്നു. இயேசு அங்கே வந்தார். യേശു അവിടെ വന്നു. பேதுருவை சந்தித்தார். പത്രോസിനോട് സന്ധിച്ചു. இயேசு அவனோடு பேசினார். യേശു അവരോട് സംസാരിച്ചു. இயேசுவின் வார்த்தைக்கு அவன் விசுவாசம் வைத்தான். യേശുവിന്റെ വാർത്തയ്ക്ക് അവൻ വിശ്വസിച്ചു. இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். യേശുവിന്റെ വാർത്തയ്ക്ക് അവൻ വിശ്വസിച്ചു. இயேசு பேசும்போது இயேசு பேசும்போது பேதுரு அதற்கு கீழ்ப்படிந்தான். യേശു അത് പറഞ്ഞപ്പോൾ അവൻ അത് അനുസരിച്ചു. அதை விசுவாசித்தான். അതവൻ വിശ്വസിച്ചു. என்ன நடந்தது? എന്താണ് നടന്നത്? அவன் படகு நிரம்பி வழியத்தக்கதான திரளான மீன்கள் கிடைத்தது. അവന്റെ വല നിറച്ച് വഴിയുന്നത് പോലെ മീൻ കിട്ടി. അവന് திரளான மீன் கிடைத்தது. ധാരാളം മീൻ കിട്ടി. அவன் படகு நிரம்பிச்சு. അവന്റെ പടക് നിറഞ്ഞു. அவனுக்கு தேவன் திரளான மீன்களை கொடுத்தார். ദേവൻ അവന് നിറയെ മീനെ കൊടുത്തു. ஒரு வாரத்துக்கு தேவையானது ஒரே நாள்ல கொடுத்துட்டார். ഒരേ വാരത്തിൽ ആവശ്യമുള്ളത് ഒരേ ദിവസത്തിലെ கவலையோடு இருந்தான். വിഷമത്തോടെ ഇരുന്നു. ஒன்றுமே இல்லாமல் இருந்தான். ഒന്നുമേ ഇല്ലയോ എന്ന് ഓർത്തു. வேதனையோடு இருந்தான். വേദനയോടെ ചോദിച്ചു என்ன செய்வது என்று அவன் தவித்துக் கொண்டிருந்தான். എന്നാ ചെയ്യുമെന്ന് അവൻ മനസ്സ് വേദന. எப்படி என்னோடு இருக்கிறவர்களுக்கு நான் இந்த சம்பளம் கொடுப்பது என்று அவன் தவித்தான். എങ്ങനെ എന്നോട് ഇരിക്കുന്നവർക്കെല്ലാം ഞാൻ ശമ്പളം കൊടുക്കുന്ന துக்கத்தோடு இருந்தான். വിഷമിച്ചുകൊണ്ടിരുന്നു. தேவனிடத்தில் தேவன் சத்தத்தை கேட்டான். ദൈവം അവന്റെ ശബ്ദത്തെ കേട്ടു. அவருக்கு கீழ்ப்படிந்தான். ദൈവത്തെ അവൻ കീഴ്പ്പെടുന്നു. அவரை விசுவாசித்தான். വിശ്വസിച്ചു. படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதம். പടക് നിറമ്പപ്പൊക്ക ആശീർവാദം. அவன் திரளான மீன்களை பிடித்தான். ഒത്തിരി മീനുകളെ കിട്ടി. மற்றவர்களுக்கும் கொடுத்தான். മറ്റവർക്കും കൊടുത്തു. இன்னொரு படகுக்கும் உதவி செய்தான். ഒരു പടകിന് ഉദവി ചെയ്തു. அவர்கள் படகுல மீன் போடும்படியாக இவன் வலையிலே திரளான மீன். പിന്നെ വലയിൽ നിറയെ മീൻ ഇരുന്നപ്പോൾ അടുത്ത വലകളിലും അടുത്ത മീനുകളും കൊടുത്തു. நன்றாய் கவனியுங்கள். നല്ലതായിട്ട് ശ്രദ്ധിക്കൂ. இயேசு உன்னை ஆசீர்வதித்தார். യേശു നിന്നെ இயேசு ആശീർവദിച്ചാൽ, உனக்கு அற்புதம் செய்தார். യേശു നിനക്ക് അത്ഭുതം ചെയ്യുകയാണെങ്കിൽ, அற்புதம்னா என்ன? അത്ഭുതം എന്നാൽ എന്താണ്? இல்லாமையிலே தேவன் திரளாய் கொடுப்பது அற்புதம். ഇല്ലാത്തതിലെ ദേവൻ ധാരാളമായി കൊടുക്കുന്നുണ്ട്. திரளாய் கொடுப்பது அதிகம். ധാരാളമായി കൊടുക്കുന്നത് அதுதான் அற்புதம். அதுதான் അത്ഭുതം. இயேசு அதைத்தான் செய்கிறார். യേശു അதைத்தான் ചെയ്തത്. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? നിങ്ങൾ എങ്ങനെപ്പെട്ട നിലയിലാണ് ഇരിക്കുന്നത്? கவலையா இருக்கீங்களா? വിഷമമായിരിക്കുന്നു, துக்கமா இருக்கீங்களா? ദുഃഖമായിരിക്കുന്നു, வேதனையா இருக்கீங்களா? വേദനയായിരിക്കുന്നു, என்ன செய்ய போறேன்னு நீங்க தவிக்கிறீங்களா? എന്താ ചെയ്യ പോറേന്ന് തവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ദൈവം നിങ്ങളെ നോക്കി പറയുന്നുണ്ട്, என்னை விசுவாசிக்கிறவன் എന്നെ വിശ്വസിക്കുന്നവൻ என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். വലിയ വലിയ കാര്യങ്ങളെ இயேசு செய்த அற்புதத்தை விட பெரிய அற்புதங்கள் செய்ய முடியும். ചെയ്ത കാര്യങ്ങളെക്കാൾ അത്ഭുതങ്ങൾക്കും பெரிய കാര്യങ്ങളെ எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரிடத்தில் அற்புதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ദൈവത്തിന്റെ അടുത്ത് അത്ഭുതത്തെ പറ്റി இயேசு அற்புதம் செய்தார். യേശു അത്ഭുതം ചെയ്തു. அவரை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கும் அற்புதம் நடக்கிறது. അവരെ നമ്പിക്കുന്നവർക്കും വിശ്വസിക്കുന്നവർക്കും ധാരാളമായി അവർക്ക് அப்போஸ்தலர் 6:8 வாசிக்கும் போது, അപ്പോസ്തലർ 6:8 വായിക്കുമ്പോൾ, ஸ்தேவான் என்று ஒரு நல்ல மனிதன் இருந்தான். സ്തേവാൻ എന്ന ഒരു നല്ല മനുഷ്യൻ ഇരുന്നു. அவன் அற்புதங்களை செய்தான். അവനും അത്ഭുതങ്ങളെ ചെയ്തു. அவன் அதிசயங்களை செய்தான். അവനും അതിശയങ്ങളെ ചെയ്തു. வேதத்தை நாம் கவனித்து வாசித்தால், വേദത്തെ നമ്മൾ ശ്രദ്ധിച്ച് വായിക്കുമ്പോൾ, அவருக்கு விசுவாசமே இருக்கிறவர்கள், கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் அற்புதம் செய்கிறார்கள். അവർക്ക് കീഴ്പ്പടിഞ്ഞിരിക്കുന്ന, അവരെ വിശ്വസിക്കുന്നവർ അത്ഭുതം ചെയ്യും. பிரியமானவர்களே, வாசிக்க கவனிப்போம். വാസിക്കുന്നത് ശ്രദ്ധിക്കാം. 6:8 பாருங்கள். 6:8 பாருங்க. 6:8. தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலும், ஸ்தேவான் ദൈവത്തിന്റെ മേൽ വെച്ചിരിക്കുന്ന വിശ്വാസത്തിനാല് வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். വല്ലമയുള്ളതും നിറഞ്ഞവനായി ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தான். ജനങ്ങൾക്കുള്ളே ഭയങ്കരമായ അതിശയങ്ങളെ ചെയ്തു. பெரிய அற்புதங்களை செய்தான். വലിയ അത്ഭുതങ്ങളെ ചെയ്തു. இயேசு சொன்னார் அல்லவா, യേശു പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ,
சொன்னானല്ലോ, என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை அதே மாதிரி பெரிய அற்புதங்களை செய்தான். என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். தேவான் என்கிறவன் பெரிய அற்புதங்களை செய்தான். தேவாந்தவர பெரிய பெரிய காரியங்களை செய்தோம். நீங்கள் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். நீங்களும் பெரிய அற்புதங்களை செய்ய பറ്റുம். ஆனா காரணம் என்ன? நாம் செய்ய வேண்டும். காரணம் என்ன? நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கணும். ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். அவர்தான் தெய்வம். அவர்தான் தெய்வம். அவர் நமக்கு அற்புதம் செய்வார். அவர் நமக்கு அற்புதம் செய்வார். கவலையை மாற்றுவார். விஷமத்தை மாற்றி நோயை நீக்குவார். நோயை நீக்கும். சமாதானத்தை தருவார். சமாதானத்தை தருவார். வாழ்க்கையை வளமாக்குவார். வாழ்க்கை வளர செய்யும். விசுவாசியுங்கள். விசுவாசிக்க. விசுவாசத்துல பின்மாறி போகாது. விசுவாசத்தில் ஒரிக்கலும் பின்னோக்காதே. நமக்கு விசுவாசம் தான் அற்புதங்களை கொண்டு வரும். நமக்கு விசுவாசத்தினாலே அற்புதங்கள் நமக்கு கிட்டும். சேவானுக்கு தேவன் அற்புதம் செய்தார். சேவானுக்கு தேவன் அற்புதம் செய்தார். அவருடைய பேர் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு ரகசியம் என்னவென்று பாருங்கள். இதில் ஒரு ரகசியம் என்ன வந்து பாருங்க. நாம் ஆண்டவருக்குள் பரிசுத்தமாய் ஜீவித்து, நாம் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாய் ஜீவிச்சால், அவரை விசுவாசித்து, அவரை விசுவாசிச்சால், நாம அற்புதங்களை பெற்றுக்கொண்டு, நாமளும் அற்புதத்தை வாங்கிச்சுட்டு மற்றவர்களுக்கு அற்புதம் செய்து, மற்றவருக்கும் அற்புதத்தை கொடுத்து வாழ்கிற ஒரு பாக்கியமான வாழ்க்கை, ஜீவிக்கிற ஒரு ஜீவிதம், நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நம்முடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கும். ஆமா, நரகத்திற்கு நாம் பங்காளி அல்ல. நரகத்துக்கு நம்ம பங்காளி அல்ல. பரலோகத்தின் பங்காளிகள். நம்ம பரலோகத்தின் பங்காளி. சகோதரனே, சகோதரனே, நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ அற்புதங்களை கிட்டணும். நினைக்க சகோதரியே, சகோதரியே, உங்கள் குடும்பம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பம் அற்புதங்களை கிட்டணும் என்கில் இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அற்புதம் செய்யணும். இயேசு அதிசயம் செய்கிறார். இயேசு அதிசயம் செய்யணும். உனக்கும் அற்புதம் செய்கிறார். எனக்கும் அற்புதம் செய்யணுண்ட. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 19:11 கவனிக்க. 12வது வசனத்தையும் பாருங்கள். 12வது வசனத்தை காண. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் എന്താണ് പറയുന്നത്? உங்களுக்காகவே சொல்லுகிறது. നിങ്ങൾക്കാகவே ഞാൻ പറയുന്നു. அப்போஸ்தலர் 19:11 உங்களுக்காக பேசுகிறது. அப்போஸ்தலர் 19:11 നിങ്ങൾക്ക് വേണ്ടി പറയുന്നു. தம்முடைய பவுல் வாசிக்கலாம். பவுல் என்கிற சீசனுடைய கைகளினாலே, பவுல் എന്നുള്ള ശിഷ്യന്റെ കൈകളിലാലെ தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். தேவன் വലിയ അത്ഭുതങ്ങളെ ചെയ്തിട്ടുണ്ട്. பவுல் கைகளினால சிறப்பு அற்புதங்களை செய்தார். பவுல் பயங்கரமான அற்புதங்களை செய்തു. விசேஷித்த அற்புதங்களை செய்தார். விசேஷமான அற்புதங்களை செய்തു. சாதாரண அற்புதம் அல்ல. சாதாரண அற்புதம் அல்ல. சாதாரண நிகழ்வு அல்ல. சாதாரண நிகழ்வும் அல்ல. பலத்த அற்புதம் செய்தார். വലിയ അത്ഭുതങ്ങളെ ചെയ്തു. பவுல் யார்? പൗൽ யார்? இயேசுவுக்கு விரோதமாயிருந்த மனிதன். യേശുവിന്റെ നേരെ വിരോധമായിട്ടുള്ളവൻ. சபைகளை ஒடுக்கினவன். സഭയെ അടിച്ചു ഓടിക്കുന്നവൻ. ஊழியக்காரர்களை துன்புறுத்தினவன். സഭകളിലെ ഊഴിയക്കാരങ്ങളെ അടിച്ചു നോക്കുന്നവൻ. அவன் அப்படி கெட்ட மனிதனாயிருந்தான். ഒരു കെടുമ്പാന മനസ്സിലായിരുന്നു. தேவன் அவனை சந்தித்தார். ദേവൻ അവനോ பிரியமானவர்களே, പ്രിയമാനവരെ, நன்றாய் கவனியுங்கள். നല്ലതായിട്ട് ഗവനിക്ക. அவனுடைய வாழ்க்கை மாறிச்சு. അവന്റെ வாழ்க்கை മാറിപ്പോയി. துன்மார்க்க வாழ்க்கை நீங்கி போனது. ദുന്മാർഗ வாழ்க்கை നീങ്ങിപ്പോയി. பரிசுத்த வாழ்வு அவனுக்குள்ளே வந்தது. പരിശുദ്ധ வாழ்க்கை അവന് കിട്ടി. பரிசுத்த வாழ்வை பவுல் பெற்றுக்கொண்டான். പൗൽ പരിശുദ്ധ வாழ்க்கையை കിട്ടി. விசுவாச வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். വിശ്വാസ வாழ்க்கையை വാങ്ങിച്ചു. விசுவாசியாய் மாறினான். വിശ്വാസിയായി മാറി. பிரியமானவர்களே, പ്രിയമാനവരെ, அவன் கைகளினாலே பலத்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டான். അവന്റെ കൈകളാലെ ബലത്ത അത്ഭുതങ്ങളെ. அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறி போயிடுச்சு. അവന്റെ வாழ்க்கை പരിശുദ്ധമായി മാറിപ്പോയി. அதே போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். അതേപോലെ നിങ്ങളെയും മാറ്റുവാൻ. அதுபோல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். അതേപോലെ നിങ്ങളെയും മാറ്റുവാൻ. மேன்மையான வாழ்க்கையை தருவார். നല്ല வாழ்க்கையை തരുവാൻ. மேன்மையான உயர்வை தருவார். மேன்மையான உயர்வையும் നിങ്ങൾക്ക് பரிசுத்த வாழ்வை தருவார். പരിശുദ്ധ வாழ்க்கைയും നിങ്ങൾക്ക് തരും. அற்புத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். അത്ഭുതമായിട്ടൊരു வாழ்க்கைയും നിങ്ങൾക്ക് തരും. இயேசு அற்புதம் செய்கிறார். കർത്തർ അത്ഭുതം ചെയ്യുന്നവൻ. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் சபைக்கும் அற்புதம் செய்வார். നിനക്കും നിന്റെ കുടുംബത്തിനും സഭയ്ക്കും അത്ഭുതം ചെയ്യുന്നത്. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் அற்புதம் செய்வார். നിനക്കും നിന്റെ കുടുംബത്തിനും നിന്റെ പിള്ളകൾക്കും സന്തതിക്കും അത്ഭുതം ചെയ്യുന്നത്. இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். യേശു നിനക്ക് അത്ഭുതം ചെയ്യും. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ഇന്നേക്ക് നിങ്ങൾ വാങ്ങിച്ചുകൊള്ളൂ. விசுவாசியுங்கள். വിശ്വസിക്കൂ. தேவனை நம்புங்கள். വിശ്വാസിക്കൂ. ദേവനെ വിശ്വസിക്കൂ. அவரிடத்தில் வாருங்கள். അവരിടത്തിൽ വാ. அவர் சத்தத்தை கேளுங்கள். അവരുടെ ശബ്ദത്തെ
கேட்க, அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அவருக்கு அடங்கியிருக்க, அவரை நம்புங்கள், அவரை விசுவசிக்க தேவன் உங்களுக்கு அற்புதங்களை தெய்வம் செய்வார். നിങ്ങൾക്ക് அற்புதம் செய்யும். நீங்கள் எதிர்பாராத காரியம் உங்களுக்கு நடக்கும். നിങ്ങൾ അറിയാത്ത കാര്യങ്ങൾ ദൈവം ചെയ്തു തരും. நீங்கள் இல்லாமல் இருக்கிறீர்களோ, നിങ്ങൾ ഇല്ലാതിരിക്കുന്നോ, நீங்கள் நோயாளியா இருக்கிறீர்களோ, നോയാളിയായിട്ടിരിക്കുന്നോ, கடன் பாரத்தோடு இருக்கிறீர்களோ, കടം കൊണ്ടിരിക്കുന്നോ, கவலையோடு இருக்கிறீர்களோ, സഭയോടിരിക്കുന്നോ, கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, കണ്ണീര് ഒഴിച്ചിരിക്കുന്നോ, இயேசு உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். യേശു നിങ്ങൾക്കാണ് ഈ വാക്ക് പറയുന്നത്. அவர் அவர் அற்புத. பாருங்க, இத்தனை மனிதர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். എത്ര മനുഷ്യർക്കും ദൈവം അത്ഭുതം ചെയ്തിട്ടുണ്ട്. உங்களுக்கும் அற்புதம் செய்வார். നിങ്ങൾക്കും ചെയ്യും. அவர்களை கொண்டு தேவன் அற்புதம் செய்தார். அவரை கொண்டு தேவன் அற்புதம் செய்யும். உங்களை கொண்டும் தேவன் அற்புதம் നിങ്ങളെ കൊണ്ടും தேவன் அற்புதம் செய்யும். குடும்பத்துக்கு அற்புதங்கள் நடக்கும். നിങ്ങളുടെ കുടുംബത്തിനും അത്ഭുതം നടക്കും. அவர் அற்புதர். இயேசு அற்புதர். യേശു അത്ഭുതർ. அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். നിങ്ങൾ മനസ്സിലെ വെച്ചുകൊള്ള. அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுக்கிறார். അധികാരത്തെ നമുക്കും തരുന്നുണ്ട്. அற்புதம் செய்யக்கூடிய அதிகாரத்தை தருகிறார். അത്ഭുതം ചെയ്യാനുള്ള അധികാരത്തെ നമുക്ക് அற்புதம் செய்யக்கூடிய கிருபைகளை தருகிறார். അത്ഭുതം ചെയ്യാനുള്ള ക്രിയകളെ നമുക്ക് തരുന്നുണ്ട്. அற்புதம் செய்யக்கூடிய கிருபை வரங்களை தருகிறார். അത്ഭുതം ചെയ്യാനുള്ള കൃപയെ വാരങ്ങളെ നമുക്ക് തരുന്നുണ്ട്. பெற்றுக்கொள்ளுங்கள். നിങ്ങൾ വാങ്ങിച്ചുകൊള്ളൂ. ஆசீர்வதிக்கப்படுங்க. ആശീർവദിക്കും. நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். சந்தோஷமாயிருக்க, சுகமாய் இருக்க வேண்டும், சுகமாயிருக்கும், வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை திருப்தியாய் நடத்த வேண்டும். ஆண்டவர் உங்களை திருப்தியாயிட்டு நடத்தும். தேவன் இதைத்தான் விரும்புகிறார். தேவன் அதுதான் உங்களிடத்தில் மிகுந்த அன்புள்ளவராய் பேசிக் கொண்டிருக்கிறார். தெய்வம் தின முன்பில் நீங்கள் அன்புள்ளவராய் சந்தோஷம். அவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை നിങ്ങൾക്ക് തരും. பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போம். வாங்கி ஜெபிക്കാം. பரலோக பிதாவே, பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மக்களை, இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மக்களை ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். ஓரோருத்தருக்கும் அற்புதம் செய்யட்டும். இந்த தரிசனம் டிவியில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இது கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு தரிசனம், அவருக்கு அற்புதம் செய்யட்டும். சாரோனின் தரிசனம் இந்த டிவியில பார்க்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். சாரோனின் டிவி யாரெல்லாம் காணணும் அவர்க்கொக்கையும் அற்புதம் நடக்கும். எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். வீடுகள்ல இது ஒலித்துக் கொண்டிருக்குது, அவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒளியிலே யாரொക്കെ கண்டுகொண்டிருக்கிற அவர்க்கொക്കെ அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்யும். ஆண்டவர் அற்புதம் செய்யும். கேட்கிறவரும் பார்க்கிறவரும் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கேட்கிறவரும் കാണുന്നവരും அற்புதத்தை வாங்கிച്ചു கொள்ளட்டும். கர்த்தாவே, கர்த்தாவே, இப்பொழுதே அவர்களை குணமாக்கும். இப்பொழுதே அவரை சுகமாக்கும். அவர்களுடைய எல்லா குறைவுகளும் மாறட்டும். அவருடைய குறைவுகள் எல்லாம் மாறட்டும். அவர்கள் நிறைவான பலனை அடையட்டும். ஆண்டவரே, நிறைவான பலத்தை கிட்டட்டும். தீராத நோய்கள் நீங்கட்டும். தீராத நோய்கள் மாறட்டும். ஜென்ம பாவம் ஜென்ம சாபம் நீங்கட்டும். ஜென்ம சாபம் ஜென்ம பாவம் நீங்கி போகட்டும். பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனுகிரகிக்கும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அனுகிரகிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்.